இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், இதோட தியரி முடிஞ்சு இதுக்கப்புறம் ப்ராப்ளம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இது பார்த்தனா ஈவன் மோஸ்ட்டாக பார்த்தனா நீ 11th இது படிச்சுட்டு முடிச்சிருவேன். பட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் கொண்டு வரும். சரியா? குவாண்டம் மெக்கானிக்ஸாக இருந்தாலும் சரி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிச்சுக்கிட்டு அங்கேயும் வரும். பட் அது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டினே உனக்கு தெரியாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு கடல் தாண்ட வேலையெல்லாம் கிடையாது. நான் இங்கே தண்ணி அனுப்புகிறேன். நான் 1 கிலோ தண்ணி இங்கே அனுப்புனா மேலே எவ்வளோ தண்ணி வெளியே வரும்? 1 கிலோ. அப்போ உள்ளர போகிற இன்கோயிங் மாஸும் வெளியில் வர அவுட்கமிங் மாஸ் சேமாக இருக்குமா இருக்காதா? எனி டிஃபிகல்ட்டி? வெரி குட். இப்போ இன்சைடு உள்ளே போகிறது, சரியா? அங்கே அவுட்னா வெளியே வர்றது. இப்போ நீங்கள் 1 கிலோ தண்ணி ஊற்றுறேன்னா அங்கிட்ட 1 கிலோ தண்ணி தானே வெளியே வரப்போகுது. வெரி குட். கிலோவில் பேசுகிறேன். நான் 1 கிலோ ஊற்றுவேன், அங்கிட்ட 1 லிட்டர் வரும்ன்றான். கிலோனா கிலோவில் தானே வரும். லிட்டர் மாறும். ஏன்னா லிட்டர் மாறலாம். சரியா? இப்போ இந்த பைப் ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் உள்ளே அனுப்புகிறப்ப டென்சிட்டி வேற, வெளியே வரப்ப டென்சிட்டி மாறும். கரெக்டாக இல்லையா? லிக்விட் இப்போ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கலாம், வெளியில் வரப்ப லிக்விட் டென்சிட்டி மாறிடுமா? காற்று வச்சுக்கோ. சரியா? இப்போ பாரு, கிலோங்கிறது பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டு. நான் அதிகமான ப்ரெஷர் கொடுத்தாலும் இந்த 1 கிலோ 1 கிலோவாக தான் இருக்கும். கரெக்டா? ஆனால் வால்யூம் பார்த்தோன்னா ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய பலூன். இப்போ நான் நல்ல ப்ரெஷர் கொடுத்தேன்னா வால்யூம் கம்மியாகும். கரெக்டாக இல்லையா? பேசிக்லி உனக்கு இது எடுத்துக்கோமே, அது பேர் என்னது? பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நல்லா பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹோல் அப்படி சுருங்கிடும். அப்போ சுருங்குறப்ப அதோட வால்யூம் கம்மியாகும், டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மாஸ் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஓகேவா? அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா வால்யூம் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் அடுத்து ஒரு பாயிண்ட் கேட்க வந்தேன். ஃப்ளூயிடோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன? இது என்ன அசம்ஷனில் நம்ம இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன? நோ விஸ்கஸ், அப்புறம் ஃபென்டாஸ்டிக், இன்கம்ப்ரெசிபிள், கம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இன்கம்ப்ரெசிபிள். இந்த கம்ப்ரெஸ் மட்டும் எழுதிட்டு இன்கம்ப்ரெசிபிள். ஸ்பெல்லிங் தெரியாது, ஒன்று தெரியாது. இன்கம்ப்ரெசிபிள். அஸ்யூம் தட் ஸ்பெல்லிங் இஸ் கரெக்ட். சரியா? இது மேலே என்னால் யோசிக்க முடியல. அப்போ நல்லா பாரு, மாஸ் உள்ள போகிற மாசும் வெளியே வர மாஸ் சேமாக இருக்குமா இருக்காதா? வெரி குட். அப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். ஓ, கம்ப்ரெசிபிள் லிக்விட் தனியாக டாபிக் போட்டிருக்கேன்னா ஓகே. அப்போ நம்ம பேசாமல் கம்ப்ரெசிபிள் லிக்விட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கம்ப்ரெசிபிள் லிக்விட்னு சொன்னால் உள்ளே போகிற மாசு வெளியே வர மாசு சேமா? வரேன், அது ஒரு ஈக்குவேஷன், அவ்வளோதான். அது கண்டினியூஸாக போகுதா இல்லையானு டிட்டர்மைன் பண்ணி சொல்லும். சரி, நல்லா பாரு, இது கண்டினியூஸாக போகிறதுனால இங்கேருந்து M1 போகுதுன்னு அங்கிட்டு M1 வெளியே வரும். கரெக்டாக இல்லையா? டிஸ்கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா M1 கொடுத்தா அங்கிட்டு வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அப்போ கண்டினியூட்டினா என்ன? இங்கே நம்ம கொடுக்குறது அங்கே வெளியே வந்திருக்கு. அப்போ இந்த ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கா இல்லையா? அவ்வளோதான். அப்போ இங்கே பார்த்தோன்னா நான் மாஸை டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எழுதலாமா? உள்ளர போகிற பார்ட்டிகுலர் டென்சிட்டி V1, சாரி டென்சிட்டி ρ1, வால்யூம் V1. வெளியே வரப்ப ஓகேவா? கம்ப்ரெசிபிள் லிக்விட் தம்பி. ஓகே, புரியுதா? நான் வால்யூமை ஏரியா இன்டூ லென்த்னு எழுதலாமா? ஏரியா இன்டூ லென்த்னு எழுதலாமா வால்யூமை? ஸோ எதுக்காக நான் இங்கே V1 V2 ஈக்குவல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தேன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ வால்யூமை நான் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ்னு கூட எழுதுறேன்னு வச்சுக்கோமே. அப்போ ρ1
A1 இங்க இருக்கிற ஏரியா A1 டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து D1 ஈக்குவல் டு ρ2 A2 D2. இதை நான் சப்போஸ் டைமால் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன ஆயிரும்? வெலாசிட்டி. அப்போ ρ1 A1 V1 நல்லா பாரு, இது கேபிட்டல் இது ஸ்மால் ஈக்குவல் டு ρ2 A2 V2. எனி டிஃபிகல்ட்டி? இதுலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உனக்கு வெளியே வரும். ஓகேவா? நீ டே டு டே லைஃப்பில் எல்லாம் பார்த்துருப்ப, பட் ஓஹோ இதுதான் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அது பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணும். இதில் டவுட் இருக்கா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து உனக்கு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட்லாம் கொடுக்க போகிறதே கிடையாது. கம்ப்ரெசிபிள் லிக்விட் பற்றி தான் பேசுவோம். ஏன்னா நம்ம பேசிக் அசம்ஷன் என்னது? லிக்விட் வந்து கம்ப்ரெசிபிள். ஓகே, அப்போ இங்கே வந்து நான் டென்சிட்டி இன்டூ வால்யூம் எழுதலாமா? புரியுதா? வெரி குட். நல்லா பாரு, இன்கம்ப்ரெசிபிள்னு சொன்ன டென்சிட்டி என்னவா இருக்கும்? கரெக்டா? கம்ப்ரெஸே ஆகலை, அப்போ எவ்வளோ டென்சிட்டியில் போச்சோ அதே டென்சிட்டியில் வரும். அப்போ வால்யூம் 1 ஈக்குவல் டு வால்யூம் 2ன்னு எழுதலாமா? ஏன்னா உள்ளார போகிறது வெளியாவது ஈக்குவலாக தானே இருக்கும் வால்யூம், ஏன்னா டென்சிட்டி வந்து கம்ப்ரெஸ் பண்ணலை. ஓகே, அப்போ இதை வந்து நான் போன தடவை மாதிரி A1 D1 ஈக்குவல் டு எழுதலாமா? இல்லைனா A1 புரியுதா? இப்போ இதில் இருந்து நம்ம என்னதான் சொல்ல வரும் இந்த நாட்டுக்கு? ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ நேரமா எழுதி பார்த்தாச்சு. என்னதான் சொல்ல வரும்? சப்போஸ் இது ஒரு பெரிய டியூப், இதோட ஏரியா வந்து A1. இதை நான் ஒரு சின்ன டியூபோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க ஏரியா எவ்வளோ? A2. இப்போ இந்த பார்ட்டிக்கல் சரியா இங்கேருந்து அங்கே போகுதுன்னா எங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்? ஏன்? சரி, நல்லா யோசிச்சுப்பார். நீ வந்து தண்ணி ஓப்பன் பண்ணுறன்னு வச்சுக்கோ, ஒரு வாளியில் தண்ணி வந்து கீழே வரும். ஷவர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், அங்கேயும் தண்ணி வரும். கரெக்டா? எதில் தண்ணி சொங்குன்னு வேகமாக வரும்? ஷவரில். ஏன்? நான் பேசுறது பார்ட்டிகளோட வெலாசிட்டியை பற்றி. சரியா? நீங்க ஓபன் பண்ண தண்ணி வரப்போகுது, நிறைய தண்ணி கூட வரும். பட் அங்க பார்த்தா ஷவர்னால உனக்கு வேகம் கரெக்டா? அப்ப ஷவரை நீ ஃபுல்லா திருப்பினா அதோட வேகமா வருமா வராதா? என்ன வந்து வாயில குதிரை ஓட்டுனீங்களே. பிரஷர் அங்கே அதிகமாக இருக்க போது அந்த பேஸ் பண்ணி நம்ம இதை ஃபுல்லாக பேச போகிறோம். சரியா? சரி, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து இது பண்ணிக்கோ. சரி, வண்டி கழுவிருக்கீங்களா? சைக்கிள் ஏதாச்சும் வந்து நீ நார்மலாக பார்த்தனா அதோட ஏரியா இருக்கும். கரெக்டா? ஒரு பைப்போட ஏரியா இருக்கும். அதை வந்து நீ அமுக்குறேன்னு சொன்னா தண்ணி வந்து வேகமா போகும். பார்த்திருக்கியா? ஏன் அங்க வேகமா போகுது? ஏன்னா அந்த இடத்துல ஏரியா கம்மி ஆயிரும். அப்ப நல்லா லிக்விட் வந்து உள்ள வந்து லிக்விட் வெளியே வந்து தானே ஆகணும். புரியுதா? புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? ஓகே. ஸோ அதை பார்த்தோன்னா இதுக்கு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள். அப்போ ஏரியா 1 இன்டூ V1 ஈக்குவல் டு A2 இன்டூ V2. ஏரியா அதிகமாக இருந்தால் இது எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஏரியா கம்மியாக இருந்தால் அப்போ நீ சிம்பிளி A1 V1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாமா? கான்ஸ்டன்ட் தானே. அப்போ நான் area is inversely proportional to velocity. inversely proportional தானே சொன்னேன். நல்லா பாரு பாப்பா, இது ஈக்குவலா? அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இன்னொன்று டிக்ரீஸ் ஆயிடுமா? அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே நிற்க போதும் உனக்கு. ஈக்குவேஷன் இருக்கு, ஈக்குவேஷன்ல தான் அந்த கொண்டு வருவேனா? சொல்லு பாப்பா. இப்படி போகுது பாருங்க, ஆரோ மார்க் தெரியுதா? அங்கேயும் ஆரோ மார்க் இருக்கா? இன்னுன்னு சொல்லியாச்சு, அவுட்னு சொல்லியாச்சு. இன்னதான் நான் 1 1 எடுத்தேன், அவுட்டை தான் 2 2ன்னு எடுத்தேன்.
இதே டயக்ராம் தான் நான் கொஞ்சம் கண்ட்ராவியா இங்கே வரைஞ்சிருக்கேன். சரியா? என்ன ஏரோ? என்ன ஏரோ இருக்குல்லடா அந்த டயக்ராம். ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல ஓகேவா? என்ன வரைஞ்சிக்கோ. ஸோ இப்போ பார்த்தனா வால்யூம் ரேட் ஆஃப் ஃப்ளோ, வால்யூம் ரேட் இதான் பார்த்தனா நம்ம அடுத்த தெர்மோடைனமிக்ஸ்ல கூட ஹீட் ஓட ரேட் ஆஃப் ஃப்ளோ பார்ப்போம். சரியா? ஹீட்டோட ஃப்ளோ, ரேட் ஆஃப் ஃப்ளோ. சி ரேட் ஆஃப் ஃப்ளோனா என்ன? ரேட்னா என்ன? with respect to time. வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வால்யூம் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு dV/dt. டைம். வால்யூம் நீ எப்படி எழுதுவ? ஏரியா இன்டு லென்த்தா? எஸ். ஏன்னா இங்க டி இருக்கு, டி போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிடாத. நீ லென்த் எழுது டிவைட் பை டிடி. அப்ப Q இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவ? ஏரியா லென்த் பை டைம் என்ன? வெலாசிட்டி. கரெக்டா? சரிடா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு வச்சுக்கோடா. சரியா? புரியுதா? டிஃபரன்ஷியேட் பண்ணதுன்னா வெலாசிட்டி வந்துச்சு. ஓகே, இங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஏவை கான்ஸ்டன்ட் வச்சுட்டு லென்த்தை டிஃபரன்ஷியேட் பண்ணு. பிளஸ் டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டைமை நீ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போற? ஏதாவது சொல்லு. டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட். யோசிச்சு பாரு. டைமை பொறுத்து நீ முன்னாடி மூவ் பண்ணு, இல்லை நீ முன்னாடி மூவ் பண்றதை பொறுத்து தான் டைம் மாறுமா? எது டிபெண்டன்ட், எது இண்டிபெண்டன்ட்? டைம் தான் இண்டிபெண்டன்ட். சரி, அப்ப இது ஜீரோ. இது ஏன்னா நம்ம ஏரியா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது அந்த இடத்துல என்னடா டைம் நம்ம அப்படியே போங்க. நீங்க ஒவ்வொரு மணி அவசரமா இருந்தா போயிட்டு கூட வந்துடலாம் வீட்டுக்கு. அவன் போட்டோ ஷூட் பண்ணுவான். Water is flowing through two horizontal pipe of different diameter. ரெண்டு different diameter இருக்கு which are connected. The diameter of the two pipes are, first pipe ஓட diameter இவ்ளோ, second pipe க்கு இவ்ளோ. If the speed of water in the narrow pipe, narrowனா என்ன? narrowனா ஒல்லியா இருக்கிறது. கரெக்டா இல்லையா? ஒல்லியா ஃபிளாட் பால். narrowனா ஸ்ட்ரெயிட்டா? நேரமா இப்படி போறதா? நேரோனா ஒல்லியா இருக்கிறது. இப்படி இருக்கு. இப்படி ஒல்லியா இப்படி. நேரோ லைன் பாங்க. நேரோ லைன். நேரோ சரி சைட். சரி சரி, நீ நெட்ல போட்டு பார்த்துக்கோ. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த அளவுக்கு. சரியா? நேரோனா என்ன? நீ கேட்டு வா சம்மத. அடுத்து நீ ஏதாச்சும் பேசுனா நான் சீரியஸா, என்கிட்ட நம்பர் இருக்கு. நான் மெசேஜ் பண்ணி சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட. நான் அது அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு தான் அனுப்புவேன்றேன். சரி விடு. நேரோனா எனக்கு தெரிஞ்சவருக்கு நேரோனா என்னது? ஷார்ப்பா இருக்கும், கம்மி சின்ன இருக்கிற இடம் தான் நேரோன்னு சொல்ல போற. சரியா? உனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வேணா நீ ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோ, அதுவும் பிரச்சனை. சரி, வைட் ரோடு இருக்கு, நேரோ ரோடு இருக்குன்னு கேள்விப்பட்டதே இல்லையா? நேரோ ரோடு, பெண்ட் ரோடு. நீ வச்சுக்கோ. இப்ப நல்லா பாரு, நேரோ இடத்துல வந்து ஸ்பீட் வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ப்ராடர்ல பார்த்தனா ஸ்பீட் அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? இப்ப இந்த இடத்துல உன் வெலாசிட்டி வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இந்த இடத்துல இங்க வந்து அதிகமா இருக்குமா கம்மி? அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ மிச்சம் இருக்க ரெண்டுல தான் உனக்கு வரப்போகுது. இது வந்து 1:2னா ஆன்சர் வந்து ஸ்கொயர் பண்ண இதான் வரும். செக் பண்ணி பாரு. A1 V1 = A2 V2. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட ஏரியா என்ன? 3. வெயிட் பண்ணு. My whole life was a lie bro. என்ன நீங்க சொன்னதா கரெக்ட். விடு, எனக்கு அவ்வளவுதான் இங்கிலீஷ் தெரியும். இப்போ நல்லா பாரு, நேரோ தான் நான் 3 சென்டிமீட்டர் எடுக்க போறேன்னு சொன்னா ஏரியா என்ன? பை இன்டு 3/2 த ஹோல் ஸ்கொயர். எனக்கு இதுவும் பத்தாது, நான் சென்டிமீட்டர்லாம் மீட்டரா மாத்துறேன்னா மாத்திக்கோ, அது வந்து உன் பிரச்சனை. வெலாசிட்டி எவ்வளவு சொல்லிட்டாங்க? 4 ஈக்குவல் டு செகண்டோட ஏரியா என்னன்னா பை இன்டு 6/2 த ஹோல் ஸ்கொயர் இன்டு V2. V2 வேணும், சிம்பிளிஃபை பண்ணு. ஏன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்கான், எனக்கு ஏரியா வேணா ரேடியஸ் வேணும். சால்வ் பண்ணு. பை கேன்சல். 9
1 bro. 4 cancel. 9 is equal to 1 meter per second. கரெக்டா இன்டூ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணணும்னு கேட்டால் அவசியமே இல்லை. ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டியா? அப்போ A1 by A2 வந்து V2 by V1 ஏரியாவில் பார்த்தோன்னா இந்த பை கேன்சல் ஆயிரும். டயாமீட்டர் கொடுத்துருக்கான், என்ன ரேஷியோவில் கொடுத்தான்? 3/2 3/6. அப்போ 1/2 the whole ஸ்கொயரா? IR ஸ்கொயர். V1 ஓட வேல்யூ என்ன? 4 ஈக்குவல் டு V2. 1/4 into 4. கொஸ்டின் வந்துருச்சா? புரியுதா இல்லையா? சரி, ஒரு incompressible liquid இருக்கு flowing through the horizontal pipe as shown in the figure. The value of speed is என்ன ஸ்பீட்ல போகுது? நல்லா பாரு, இப்படி வந்த தண்ணி இந்த இடத்துல ரெண்டா பிரிஞ்சு போயிருச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப இது வந்து இந்த இடத்துல வந்தது ரெண்டா பிரிஞ்சு போகுதா? ஓகே, ஸோ இதில் வந்து இல்லை, நான் வந்து எதாவது இது யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே வராது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நீ சிம்பிளாக என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வழி என்ன ஃப்ளோ வந்துச்சு அது ரெண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட வால்யூம் வந்து இது ரெண்டுக்கு ஈக்குவல் ஆயிருமா? என்னடா ஆமாண்டா, ஆமாம் ஆமாண்டா, இங்கேயும் நிறைய தண்ணி வந்துருச்சுலடா. சரியா? இந்த தண்ணி மேலே மட்டும்தான் போகுதுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருந்திருக்கும், அது ரெண்டாக பிரிஞ்சு போகுது. உனக்கு வேணா என்ன, ரெண்டு வெலாசிட்டி வரும், ரெண்டு வெலாசிட்டியோட ரெசல்யூஷன் கண்டுபிடி. நல்லா பாரு தம்பி, நான் ஒரே ஒரு இதுதான் வச்சிருந்தேன், இவன் வந்து ரெண்டா பிரிச்சுட்டான் தண்ணியை. நீ யோசிச்சு பாரு, நீ வந்து ஒரே ஒரு டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி பிடிக்கிறதுக்கும் நீ ரெண்டா போட்டு பிரிச்சேன்னு வச்சுக்கோ, தண்ணி வந்து பாதி பாதியாக தானே போகும் ரெண்டுலையுமே. கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன, இந்த வால்யூம் அந்த வால்யூம் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? A1 V1 ஈக்குவல் டு, இது வந்து ஃபுல்லாக 1 காம்பனண்ட், இது வந்து 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ, இது 3ன்னு வச்சுக்கோ. அப்போ A2 V2 ப்ளஸ் A3 V3யா? கரெக்டா? நம்ம ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா A1 V1 A2 V2 ஈக்குவல். இங்கே பார்த்தோன்னா ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இது என்ன, 8 ஈக்குவல் டு 6 into 0.8A plus 3A into V. இந்த A கேன்சல் ஆயிருமா சம்பத்து? ஏதோ டீப்பாக ஏதோ யோசிச்சுக்கிட்டேன், விட்டுருங்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 8 இங்கே என்ன இருக்கு? 4.8. 8 minus 4.8 equal to 3V. 1.006. 1.1. ஓகே, சால்வ் பண்ணு. எஸ், வியோட வேல்யூ என்ன வரும்? 3.2/3. ஸோ ஈவன் இது வந்து 3.3/3ன்னு பட்டேன்னா 1.1. இல்லை நீ 3ன்னு வச்சுக்கிட்டேன்னா 1. இல்லை நான் ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சுக்குவேன்னு சொன்னால் 1.0667 வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் ஏ தான் நியரஸ்ட் வேல்யூ. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல பாரு, இங்கே ஏரியா அதிகமாக இருக்குது, அப்போ வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. இங்கே ஏரியா சின்னது, வெலாசிட்டி அதிகம். கரெக்டா? எஸ். இப்போ பாரு, a cylindrical tube of a spray has radius r, one end of which has n fine hole of radius smaller. If the speed of the liquid in the tube is v, the speed of the ejection of the liquid in the hole எவ்வளோ? ஒரு டியூப் வச்சுக்கலாம். சரியா? இது வந்து ஒரு ஷவர் மாதிரி. இங்கே வர பார்ட்டிகளோட வெலாசிட்டி v, v வெலாசிட்டியில் பார்ட்டிகள் உள்ள வருது. இந்த எண்டில் பார்த்தோன்னா வந்துட்டு n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கு. ஓகேவா? சொல்லுமா. அந்த ஏரியா வந்து அதிகமாக இருந்தால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும்ன்றது, ரெண்டு ஹோல் இருந்தால் மட்டும் பாசிபிள். சரி, ஈவன் இந்த இடத்துல பாரு, இதோட ஏரியா பாரு, இதோட ஏரியா பாரு 0.8. அப்போ வெலாசிட்டி இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே பாரு 3, அப்போ வெலாசிட்டி இங்கே கம்மியாக தானே வந்துச்சு. ரெண்டா பிரிஞ்சிருச்சுலடா, அதான் நான் கேட்டேன். புரியல என்னமா?
ஒரே 8 மீட்டர் per second ஏ இருக்கானா? ரெண்டு people இருடா இது டவுட் சொல்லு பாபா, ஒரு செகண்ட் சொல்லி தருமே. 8 மீட்டர் per second ஏன்னு இருக்குன்னா அங்க 0.8 தானா இருக்கு. ஆனா 6 மீட்டர் நீ நல்லா பாரு, இங்க பார்த்தனா ஏங்கிற ஒரு வெலாசிட்டி இதுல இருந்து வருதா வெளியே, மொத்தம் அது எவ்வளவு ஏரியால போகுது? 0.8 + 3a. அப்ப மொத்தம் வந்து அது 4a வெலாசிட்டில போகுது. 4a velocity. சரி 3.8ங்கிற ஏரியா வழியா போகுது, கரெக்டா இல்லையா? அதனால தான் உனக்கு மொத்தம் பாரு, இங்க வந்து நீ 6 இங்க வந்து 1.1 எடுத்தாலும் உனக்கு கம்மியா தான் வந்திருக்கு, கரெக்டா? 8 வரல, ரெண்டுத்தையும் கூட்டினாலும் கூட உனக்கு 7.7. நல்லா பாரு, இது ரெண்டுத்தோட ஏரியா வந்து அதிகம் when compared to this area. ஓ ஓகே ஓகே ஓகே. இத விட ஏரியா அதிகமா இருக்காங்க. ஆமா, அப்ப கம்மியான வெலாசிட்டில தான போகும். அப்படியே உல்டாவா போகும். சரி இப்போ நல்லா பாரு, இதோட ரேடியஸ் வந்து சம் கேபிட்டல் ஆர். இங்க பார்த்தனா n நம்பர் ஆஃப் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. கொஞ்சம் கன்றாவியா இருக்கு. இப்படி போட்டா n நம்பர் வராது. இப்போ நல்லா பாரு, உள்ள வர வால்யூம் அங்கிட்டு வெளியே போதா? உள்ளர வரது பார்த்தனா வால்யூம்னா வீன்னு வச்சுனா வெளியே போறது அதே v தானே போகும். சேம் வால்யூம். உள்ள வரதுனா a1 v1 னு வச்சனா வெளியே போறது வந்து எத்தனை a2 v2 1 2 3 4 5 n டைம்ஸ் இருக்குமா அங்க, புரியுதா? n என்ன n ஹோல்ல இருந்து அது பாட்டுக்கு வெளியே வர போகுது, அப்ப n டைம்ஸ் இருக்குமா? அப்ப n டைம்ஸ் a2 v2. இப்ப சொல்லு, இங்க வெலாசிட்டி அதிகமா இருக்குமா இல்ல இங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கும்? அந்த இடத்துல தான் வெலாசிட்டி அதிகமா இருக்கும், கரெக்டா? வெரி குட். ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா என்னன்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்டோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். அப்ப பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். வெலாசிட்டி எவ்வளோனா கேபிட்டல் வின்னு யூஸ் பண்ணியிருக்கான், பரவாயில்ல, அவன் சொல்றதுக்காக நம்மளும் கேபிட்டல் வி. n இன்டூ சின்ன ஹோல்ஸோட ஏரியா எவ்வளோ? குட்டி ஆர். சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ண உனக்கு ஆன்சர் வருது r square v by n r square. கரெக்டா? என்ன டிஃபிகல்ட்டி? லாஸ்ட் ஆப்ஷன் D. ஆமா, சொன்ன n நம்பர் வராதுன்னு பிரின்சிபல் இல்ல இப்ப நான் கொல்ல போறேன். சரி இப்ப நான் n நம்பர் சரி சொல்லு, இப்ப n நம்பர்னா எத்தனை வர என்ன சொல்லு? என்னைய பொறுத்து n வந்து 5 ஆ இருக்குன்ட்டு போகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அதிகம்? ஒரே வச்சுக்கோ, யார் வேணும்னு சொன்னா. சரி இதுல எது கரெக்ட்? சரி ஈவன் நீ லாஜிக்கலி திங்க் பண்ணி பாரு, உன்கிட்ட வந்து வெலாசிட்டி கேட்கறான், அங்க n கியூப் வராது அந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனும் ஏன் n கியூப் வராது? ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பி வர வாய்ப்பே கிடையாது. ஏன்? வெயிட் பண்ணு, ஆப்ஷன் ஏ கூட வரலாமே. சரியா? ஸோ இது மட்டும் வர முடியும், டைமென்ஷன்லேயே தப்பு, ஏன்னா இது வந்து வெலாசிட்டியோட ஸ்கொயர் ஆயிரும். மிச்சம் 3ல எது வேணாலும் வரலாம், கரெக்டா? ஸோ அதுக்கு தான் நம்ம சால்வ் பண்ணோம், ஆப்ஷன் டி வருது. புரியுதா? சரி அதுதான் டைமென்ஷன் மட்டும் தான் கேன்சல் ஆகுது. இவனுக்கு ட்ரிக் வேணும்னு சொன்னால் சப்போஸ் வந்து இது 2ஆ பிரிஞ்சு போகுது, அந்த மாதிரி யோசிக்கணும். அதுக்கு நீ டிரைவ் பண்ணுறதே பெட்டரும். இந்த இதுக்கெல்லாம் எதுக்கு